வணக்கம், நான் உங்க கார்த்திகா. நம்ம நேத்து செஷன்ல ஒருத்தங்க ஹக் பண்ண வரும்போது எப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு ஒருத்தங்க ஹக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட ஐஸ்வர்யா இருக்காங்க. ஹாய் ஐஸ்வர்யா, வெல்கம். ஒருத்தங்க நம்மள ஹக் பண்ணிட்டா அப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஹக் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே எதுவும் நடக்கல. அதுல இருந்துமே நம்மள டிஃபெண்ட் பண்ணிட்டு நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாருங்க. நம்மள ஒருத்தங்க நல்லா ஹக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட இந்த ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த ஹெட் பார்ட் வச்சுட்டு அப்படியே அவங்கள பின்னாடி புல் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு அது ரிலீஸ் ஆயிடும். ஸோ இப்போ அவங்க ஹக் பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி இந்த ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. இங்க இருந்து நீங்க புல் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும். இதுவே ஒரு கைஸ்க்கா இருந்தாலுமே வந்துட்டு உங்க ஹேண்டை வந்து நீங்க இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல வச்சு அவங்க ஹேரை இங்க இருக்கிறது இந்த பொசிஷன்ல இந்த ஒரு லைட் புல் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு யாரா இருந்தாலும் அவங்க முடி வந்து அவங்க தலையை ஒட்டி தான் இருக்கும், கரெக்டா? ஸோ அங்கேருந்து நீங்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கும் பேலன்ஸ் போகும். இன்கேஸ் அவங்க மொட்டை அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு டெக்னிக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் ஹக் பண்ண வராங்க அப்படின்னா லைக் இன்கேஸ் உங்க ஹேண்ட் இப்போ ஃப்ரீயா இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல உங்க ஹேண்டை இங்க யூஸ் பண்ணி நீங்க இந்த இயரை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த பார்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் போயிடும். ஏன்னா இயர் வந்து இந்த பார்ட் ஸ்க்ரூ பண்றது அப்படின்றது அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். ஸோ அங்க நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் போகும். அந்த டெக்னிக்கை நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஹக். ஸோ இதுல வந்துட்டு அவங்க ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. இங்க பிடிக்கிறீங்க, இங்க அப்படியே ஸ்க்ரூ பண்றீங்க. இப்படி ஸ்க்ரூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பேலன்ஸ் போகுது. ஹக் பண்ற போது எப்படி ரிலீஸ் பண்றது, ரெண்டு டெக்னிக்ஸ் பாத்தீங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கு போலாம். இப்போ நல்லா ஹக் பண்றாங்க, நல்லா ஹக் பண்ணுங்க. ஸோ டைட்டா ஹக் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களோட இயர் யூஸ் பண்ணி நீங்க ரெண்டு இயருமே வந்துட்டு இப்படி ரிலீஸ் பண்ணணும். இது வந்துட்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அந்த சிங்கிள் இயர் கூட வந்துட்டு நீங்க இப்போ உங்க ஹேண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சைடு வரைக்கும் ரீச் பண்ண முடியும். பட் இதுல வந்துட்டு நல்லா ஹக் பண்ணுங்க. ஜஸ்ட் லைட்டா இங்க ஒரு டச் கொடுத்தீங்கனாலே வந்துட்டு இந்த பார்ட் ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் பெயின் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த பார்ட் ரிலீஸ் ஆயிடும். அடுத்து ஃபோர்த் டெக்னிக் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க உங்களை ஹக் பண்ண வராங்க, ஆல்மோஸ்ட் நீங்க கொஞ்சம் அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது இங்க ஜஸ்ட் உங்க ஹெட்டை வச்சு அடிச்சீங்க அப்படின்னாலே வந்துட்டு அது ரொம்ப எஃபெக்டிவ். ஹெட்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ட். ஸோ அதுல வச்சு உங்க நோஸ் இல்லைனா ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னாலே உங்களை நீங்க ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு அட்டாக்கிங்கும் இருக்கு. ஸோ அதை கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்ததுல 4 டெக்னிக்ஸ் பார்த்தீங்க. எல்லாமே வந்துட்டு ஒருத்தங்க உங்களை ஹக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.